கிச்சன்ல இருந்து என்னடா பண்ற? நான் இன்னைக்கு ஷார்ட்ஸ்ல ஜப்பான் சிக்கன் பார்த்தா தான் எனக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இது ஜப்பான் சிக்கன் இல்ல, இந்தியன் சிக்கன். காமெடி பண்ணாதீங்கம்மா. நான் டிஷ் சொன்னேம்மா. 2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 2 டீஸ்பூன் மைதா, 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அம்மாக்கெலாம் நம்ம ஹெல்ப் பண்ணி தான் நம்ம வளர்ந்தோம். அதே மாதிரி அவங்களோட ஃப்ரீ டைமில் நமக்கும் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அவங்களும் நிறைய கற்றுக்குவாங்க. கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை எடுத்துடலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் பற்றி நிறைய ஃபோக்கஸ் பண்ணி சொல்லித்தரோம். ரொம்ப நல்ல விஷயங்க. அதே மாதிரி அவங்களோட ஒர்க்கை டிபெண்டன்சி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக அவங்களே பண்ணுறதுக்கும் நம்ம கற்று தரணுங்க. கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கனை பவுலுக்கு மாற்றிடலாம். லாஸ்ட் சப்பா கொத்தமல்லி போட்டால் ஜப்பான் சிக்கன் ரெடி. டிஃபன்லாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க இவங்க. ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் ஒரு சிக்கன் ரெசிபி ஜப்பான் சிக்கன் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு சொல்லுவோம். நானும் செஞ்சேன். என் தம்பியே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டான். என்னாலே நம்ம வீட்டுல நானா செஞ்சேன் இருக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுன்னு ரிசல்ட் சொல்லுங்க.